இந்த பதத்தில் தான்மா இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு அதே போல் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு ஆட்டு குடல் வாங்கியிருக்கேன். இந்த குடல் வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். குடலுக்கு மேலே ஒரு பை இருக்கும். அந்த பை வந்து சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அது 2 நிமிஷம் ஊற விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை போல் நல்லா வெள்ளையாக வந்துடும். அந்த தோல் வந்து நல்லா க்ளீனாக வரும். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் வேற ஒரு நாள் டீட்டெயிலாக அந்த வீடியோவை நான் போடுறேன். கல் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 4-5 தண்ணிக்கு நல்லா கழுவிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு ஃபைனலாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இப்போ குடல் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 7 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, கொஞ்சம் பட்டை, ஒரு 4 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக முந்திரி இதை சேர்த்துடலாம். முந்திரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து அந்த குடலோட அந்த வாசனை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் சேர்த்தோமா குடல் குழம்புனாலே ஒரு மாதிரி வாசனை வரும். அது இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த குழம்பு வைக்கணுன்னாலே நீங்கள் இதை போல் மசாலா ரெடி பண்ணி இந்த குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதுங்க. குடல் குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னுவாங்க. நீங்கள் இதை போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூடவே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக வெங்காயத்தோட கலர் மாறினாலே போதும். சின்னதாக அரை மூடி தேங்காய் எடுத்து திருகல் போட்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போனால் போதும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மசாலா வந்து வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் கிராம்பு 2 மட்டும் போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு 5-6 பீஸுக்கு புதினா. நீங்கள் புதினா இலை சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மணமாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம குடல் சேர்த்துக்கலாம். குடல் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. லாஸ்ட்டாக வந்து சுடுதண்ணி போட்டு ஒரு டைம் கழுவிடுங்க. ஏன்னா இது சுத்தம் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம குழம்போட டேஸ்ட்டு. இப்போ வந்து குடல் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நீங்கள் ஓப்பனில் செய்கிறவங்களா இருந்தாலும் குக்கரில் செய்கிறவங்களா இருந்தாலும் குடல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வந்து சுருண்டு வரும். வதக்கும் போதே வந்து குடல் வந்து நல்லா சுருண்டு வரும். பாருங்கம்மா, நான் வந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். குடல் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இதை போல் தான் வரணும். அதே போல் குடலில் இருக்க தண்ணியெலாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நிறைய தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கோம். அப்படி இருந்தாலும் இந்த குடலில் இருக்க தண்ணி நிறைய வரும். அதுக்கு தான் வந்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும். இது கூடவே இப்போ நம்ம 3 தக்காளி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். நீங்கள் இதை போல் பேஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். நீங்கள் வந்து தக்காளி அரைச்சும் செய்யலாம், இல்லைனா வந்து நீங்கள் பொடியாக நறுக்கி கூட செய்யலாம். தக்காளி சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டோம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சிருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இது வந்து குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த கப்பால் நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து கூடவே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஜார் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்கம்மா, குழம்பு இப்போவே பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து
குக்கர் வச்சு மூடிடலாம். நல்லா ஒரு 5 விசிலுக்கு விட்டிங்கன்னா குடல் குழம்பு நல்லா வெந்துடும். பாருங்கம்மா, 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதே போல் குடலும் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அட்டகாசமான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி.